கூட்டுறவு கழகங்களுக்கான சிறப்பு மாநாடு வரும் அக்டோபர் 13 நடைபெறும். தொழில் முனைவோர் மேம்பாடு கூட்டுறவு துணை அமைச்சர் டத்தோ ரமணன் ராமகிருஷ்ணன் இதனை கூறினார். தேசிய கூட்டுறவு தினத்தின் சிலாங்கூர் அளவிலான கொண்டாட்டம் இன்று சுங்கை பூலோவில் நடைபெற்றது. இவ்விழாவில் சிலாங்கூர் மாநிலத்தின் 13 சிறந்த கூட்டுறவு கழகங்களுக்கு விருதுகள் வழங்கப்பட்டன. 3 கூட்டுறவு கழகங்களுக்கு கடனுதவிகள் வழங்கப்பட்டது. குறிப்பாக மடானி விற்பனை சந்தையும் இங்கு அமைக்கப்பட்டது. 1 மணி நேரத்திற்கு இங்கு அனைத்து பொருட்களும் 50% கழிவில் விற்கப்பட்டது. இது இப்பகுதி மக்களுக்கு பெரும் பயனாக அமைந்தது என்று அவர் கூறினார். நாட்டில் அதிகமான கூட்டுறவு கழகங்களை கொண்ட மாநிலமாக சிலாங்கூர் விளங்குகிறது. கிட்டத்தட்ட 2000 கூட்டுறவு கழகங்கள் உள்ளன. 6,50,000 உறுப்பினர்கள் உள்ளனர். இக்கூட்டுறவு கழகங்கள் தங்கள் உறுப்பினர்களின் வளர்ச்சிக்காக தொடர்ந்து திட்டங்களை மேற்கொண்டு வருகின்றன. இத்திட்டங்கள் தொடர வேண்டும் என்று அவர் கூறினார். இந்நிலையில் நாட்டில் உள்ள இந்திய கூட்டுறவு கழகங்களின் ஒன்றுபடுத்தும் நோக்கில் இந்திய கூட்டுறவு கழகங்களுக்கான மாநாடு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இம்மாநாடு வரும் அக்டோபர் 13ஆம் தேதி தலைநகரில் நடைபெறும். இந்திய கூட்டுறவு கழகங்களுக்கான முக்கிய மாநாடாக இது அமையும் என டத்தோ ரமணன் கூறினார். விலையில் மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் ஆதரவை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து விண்வெளியுடன் உங்கள் பயணத்தை தொடர்ந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.